வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SA T20 லீகை வெற்றியோட தொடங்கி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேலும் இன்ஜுரி சிக்கலில் சிக்கியுள்ள மும்பை இந்தியன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக டிவில் பிரீவிஸ் இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய SA T20 லீகோட ஓப்பனிங் மேட்ச் நம்மளோட MI vs SRHோட பேபி ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் நடந்தது. MI கேப்டன் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேஃப் இந்த டீமுக்கு தான் இடத்துல நடந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சன்ரைசர்ஸோட அந்த ஒரு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்தது. இனாகரல் எடிஷன்லேருந்து தொடர்ந்து டாமினேட்டராக இருந்துட்டு இருக்கிற நம்மளுடைய சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேஃபை இது வரைக்கும் MI கேப்டன் ஒரு தடவை கூட வீழ்த்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த மேட்சே ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்துட்டு நம்மளுடைய MI கேப்டன் தான். டிவில் பிரீவிஸ் 29 பாலை ஃபேஸ் பண்ணி தலைவன் வந்துட்டு 50 எல்லாம் அடித்து வேறு லெவலில் வந்து பொழந்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஸோ முடிக்கும்போது நீட்டாகவே வந்து நம்ம வந்து முடிச்சிருந்தோம். 174 ரன்ஸ் வந்துட்டு 7 விக்கெட் லாஸ் பண்ணி போட்டிகர் 2 பாலுக்கு 25 ரன் அப்படின்னு சொல்லி ஸோ அவரும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடி இருந்தார். அவர் கேமியோ மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் மாஸ் காட்டினார். ஸோ டோட்டலி 175 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு இலக்குக்கு தான் ஸோ நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேஃப் டீம் வந்துட்டு கிளம்புறாங்க. பட் அங்கே நடந்ததே வந்துட்டு வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியூர் டாமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே இருந்தது. ஸோ இவங்களால் வந்துட்டு ரன்னே அடிக்க முடியாத லெவலுக்கு தான் வந்துட்டு நம்மளுடைய ஸோ MI கேப்டனோட அந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் விக்கெட் மெய்டேன். போட்டிக்கர் 12 பாலுக்கு வந்து 25 ரன் அடித்ததோட மட்டும் இல்லாமல் ஸோ தலைவன் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் எடுத்து மாஸ் காட்டினார். ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரஷித் கான் ஒரு பெரிய லெவலில் ஜொலிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ரஷித் கான் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்குக்கு வந்துட்டு நீட்டாக விக்கெட்டில் எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீட்டாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணி மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MI கேப்டன் அசால்ட்டாக வின் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு MI கேப்டன் வந்து சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேஃபை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீழ்த்துறாங்க. 97 ரன்னுக்கு வந்து வித்தியாசத்தில் மேட்சை வந்துட்டு நம்மளுடைய MI கேப்டன் வின் பண்ணி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகோட சீசனை வந்துட்டு ஒரு வெற்றியோடு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ MI கேப்டனுக்கு ஸோ கண்டிப்பாக டிவில் பிரீவிஸ் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருந்தார். ட்ரெண்ட் போல்ட்டும் ஒரு எஃபிஷியன்ட்டான பிளேயராக இருந்தார். ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து டிவில் பிரீவிஸ் இந்த அளவுக்கு வந்து நோ லுக் சிக்ஸஸ் எல்லாமே அடித்து ஃபஸ்ட் மேட்ச்சே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேறு லெவலில் அவருடைய கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணார். இவரை வந்துட்டு IPL எந்த டீமுமே எடுக்கல. ஈவன் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவில் பிரீவிஸை வந்துட்டு 2 வருஷம் உள்ளே வச்சு அவரோட எபிலிட்டி தெரிஞ்சும் அவர் எடுக்காமல் இருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டிவில் பிரீவிஸ் இந்த IPL 2025 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது ஒரு டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது. ஏன்னா டிவில் பிரீவிஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ஜுரி பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இப்போ நீண்டுட்டுருக்கு. அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும்போது இன்ஜுரி சைட்லேருந்து வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம யாரை வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கண்டிப்பாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக வந்துட்டு அவங்க சைடு வந்துட்டு எஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்குவாடை வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இன்ஜுரி அப்படிங்கிறது இப்போ பெரிய லெவலில் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பும்ராக்கு வந்து இன்ஜுரி. ஸோ பும்ராக்கு வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிறது ஸோ இப்போ கிரேட் 3 இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசப்பட்டு இருக்கிற நிலைமையில் தீபக் சகருக்கும் இப்போ வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தீபக் சகருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவர் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போய் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக மினிமம் வந்துட்டு அவருக்கும் 2 மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் ஃபிட்னஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் IPL அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஃபுல் ஃபிட்னஸோடு ஆடுவாரா அப்படிங்கிறது இங்கே மறுபடியும் கொஷின் மார்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தீபக் சகர் வந்து IPL 2025 ஆடுவார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இந்த டைமில் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் வரும்போது அவர் எப்படி ஃபுல் ஃபிட்னஸை ரீகெயின் பண்ணி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கேள்விகள் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் நல்ல ஃபார்மில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட அந்த ஒரு ஃபார்மு ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய லெவல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு இந்தியன் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல தான் இப்போ வந்து சிக்கலில் இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல விஷயத்தை டெலிவர் பண்ணணும். உங்களுடைய ஒப்பீனியனில் பும்ரா சகர் அப்படிங்கிற காம்பினேஷன் இந்த தடவை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஒரு காம்பினேஷன் இல்லாமல் நாங்கள் வேறு ஒரு காம்பினேஷனை யோசிச்சிருக்கோம். சப்போஸ் வந்து 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இல்லைனா யாரோட இடத்துல யாரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த பும்ரா சகருங்கிற காம்பினேஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.